சோறு சோறு சோறு, எனக்கு பிடிச்ச சோறு. சில்பா வந்து தருவா, நான் தின்னுட்டு நல்லா தூங்குவேன். சோறு சோறு சோறு, முட்டை குழம்பு சோறு, கறி குழம்பு சோறு, மீன் குழம்பு சோறு, பிரியாணி சோறு, எல்லா சோறும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு எது சில்பா தருவாளோ தெரியலையே. எதை தந்தாலும் நல்லா திம்பேன். என்ன இந்த சில்பாவா ஆளையே காணும்? ரொம்ப நேரம் ஆயிட்டு, வயிறு பசிக்கி. எனக்கு பசிக்கும்னு தெரியாதா? இவ எதுக்கு இன்னும் வராம இருக்கா? இவ வந்து எப்ப சோறு பொங்கி எப்ப தர? நான் திங்க வேண்டாமா? என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கா? புருஷங்கிற பேர்ல இருக்கிற சோத்து மூட்டை உள்ள இருந்த சோத்து சட்டி குழம்பு சட்டி எல்லாம் எங்கல? சில்பா, எந்த சோத்து சட்டிய கேக்க? வீணா போன விளங்காத பையல, காலையில தானே சோறு பொங்கி மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சு வச்சுட்டு போனேன். சட்டியும் காணும் சோத்தையும் காணும், என்னல செஞ்ச? அதத்தான் காலையில 10 மணிக்கே சாப்பிட்டுட்டேனே. இப்ப மத்தியானம் 1 மணி ஆயிட்டுல. மத்தியானம் சோறு வேணும், சீக்கிரம் தா. அட விளங்காத பையல, காலையில தானே பூரி சுட்டு கொடுத்தேன். 12 பூரி தின்னல. நைட்டு செஞ்ச இட்லி வேற ஒரு 8 இட்லி இருந்துச்சு, அது வேற தின்னியே. 12 பூரி 8 இட்லி தின்னுட்டு 10 மணிக்கு இதுக்குள்ள சோத்தை வேற முழுங்குனே. என்ன சில்பா இப்படி சொல்லுத? 9 மணிக்கே சாப்பிட்டுட்டேன்ல. 10 மணி வரைக்கும் எனக்கு எப்படி பசி தாங்கும்? அதனாலதான் உள்ள போய் பார்த்தேன். நல்ல சுட சுட மீன் குழம்பு வாசம் வேற வந்துச்சா. சூடா இருந்துச்சு. சோறு குழம்பு பொரிச்ச மீன் எல்லாம் இருந்துச்சா. பார்த்தோன்னு நாக்குல எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டு, சரி என்ன செய்ய, சாப்பிடுவோமேன்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சா, அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டேன். அட பேதில போற எடுபட்ட பையல, நானே மீன் வாங்குறதுக்கு காலையில என்ன பாடுபட்டேன் தெரியுமா? அங்க ரோட்ல போய் காத்து கடந்து 1 மணி நேரம் இருக்கும். அங்கேயே கடந்து மீனை வாங்கிட்டு வந்து நல்ல குழம்பு வச்சு மத்தியானம் வந்து சாப்பிடலாம்னு நினைச்சு ஆசையா போனா, வந்து பார்த்தா எனக்கு ஒரு மீன் குழம்பு சாறு கூட வைக்கல. மீன் குழம்பு சட்டியை கூட காணும். என்னத்துக்குள்ள இப்படி பண்ணுத? நான் வேலைக்கு போகும்போது ஹேண்ட்பேக்ல குழம்பு சட்டியும் சேர்த்து போட்டு கொண்டா போக முடியும். இப்படி என்னை பாடா படுத்தாதல. இப்ப எனக்கு பசிக்க, நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போக வேண்டாமா? ஏன் இப்படி என்னை பாடா படுத்துத? சீ, நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க தெண்டத்துக்கு? அதுக்குத்தான் சொல்லுதேன் சில்பா, உனக்கும் பசிக்கும்ல, இப்போ எனக்கும் பசிக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ போய் நீ சோறு பொங்கணும். நீ சோறு பொங்கனா 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிடலாம்ல. பேசாம போ, பக்கத்து கடைக்கு போய் முட்டை வாங்கு. 10 முட்டை வாங்கினேன்னு வச்சுக்கோயே, நல்ல முட்டையை உடச்சு ஊத்துன முட்டை குழம்புன்னு வைப்பல, அது சூப்பரா இருக்கும். அந்த குழம்பு வச்சிரு. 9 முட்டையை நான் சாப்பிட்டுருதேன். உனக்கு வேணா 1 முட்டை தாரேன், சரியா? நீ சீக்கிரம் வச்சின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சுட சுட நல்லா சாப்பிட்டுலாம்ல. போ, சீக்கிரம் போய் குழம்பு வை போ. என்னது முட்டை குழம்பு வச்சு தரணுமா? 100 ரூபாய்க்கு காலையில மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு போயிருக்கேன். அவ்வளத்தையும் தின்னு வலிச்சு தின்னுட்டு சட்டியை தூக்கி தூர போட்டிருக்கேன். உனக்கெல்லாம் நான் முட்டை குழம்பு வேற வச்சு தரணுமா? ஒரு முட்டை என்ன விலை விற்க தெரியுமால? 7 ரூபா. உனக்கு ஒரு முட்டை 7 ரூபா கொடுத்து நான் 10 முட்டை வாங்கி உனக்கு குழம்பு வச்சு தரணுமோ? கெட, உனக்கு குழம்பும் கிடையாது சோறும் கிடையாது. நீ இப்படியே பட்னியாவே கெட. சில்பா, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. இதெல்லாம் தப்பு. கட்டின புருஷனுக்கு நேரத்துக்கு நல்ல சோறு போட்டு நல்ல பத்திரமா பாத்துக்கிடணும். அப்பதான் உனக்கு புருஷன்னு ஒருத்தன் இருப்பேன், சரியா? நீ போய் சோறு பொங்கு. ஒரு முட்டை குழம்பு இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு தக்காளி குழம்பு, ஒரு வெங்காய குழம்பு, ஒரு கருவேப்பிலை குழம்பு, ஒரு கொத்தமல்லி குழம்பு, ஏதாவது ஒன்று வை. எது வச்சாலும் நான் நல்லா சாப்பிடுவேன்னு. போய் வை, 2 பேரும் சேர்ந்து சூட சாப்பிடுவோம். சீக்கிரம் போய் வையுமா. கட்டின புருஷனை இப்படி எல்லாம் பட்னியா போடக்கூடாது. சீக்கிரம் போ. சொல்லுவேன் சோத்துக்கு செத்த பயல, என்ன நேரமும் நான் உனக்கு பொங்கி போட்டுக்கிட்டே கிடக்கணும். நீ தின்னுக்கிட்டே கிடப்பியோ? ஒண்ணு வீட்டுல திம்ப, இல்லன்னா ரேஷன் கடையில வந்து மக்களுக்கு வச்சிருக்கிற அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் அள்ளி தின்னுக்கிட்டு இருப்பேன். எப்ப பார்த்தாலும் இப்படி தின்னுக்கிட்டே அலைவேன். நான் உனக்கு பொங்கி போட்டுட்டே கிடந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிடணுமோ? நல்லா வந்து வாச்சிருக்கான் எனக்குன்னு போல சோத்துக்கு செத்த பயல. ஆமா சில்பா, நீ தானே என்னை பத்திரமா பாத்துக்கிடணும். எனக்கு பசி தாங்க முடியாதுன்னு தெரியும்ல. நீ வரும்போது ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீ சோறு பொங்குற வரைக்கும் நான் அதையாவது குடிச்சுக்கிட்டு இருப்பேன்ல. சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. ஒரு 20 ரூபா தா, நான் பக்கத்து கடையில போய் ஜூஸ் குடிச்சிட்டு வாரேன். அதுக்குள்ள போட்டு தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு வச்சிரு, சரியா? சீக்கிரம் வையுமா, எனக்கு ரொம்ப பசிக்கு. முதல்ல 20 ரூபா எடு. ஏன் கடவுளே, இந்த சோத்து மூட்டை எதுக்கு என் கூட இருக்கா? இவன் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இவனை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அடிச்சு தூக்கி தூர வீசிடலாமான்னு தோணுது. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? இவன் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்கா. இவனை வச்சுதான் என்னதான் செய்ய? ஒன்னும் செய்ய வேண்டாம் சில்பா, சோறு மட்டும் பொங்கி கொடுத்துரு. சுட சுட நேரத்துக்கு சோறு மட்டும் கொடு. நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம், சரியா? நான் சோறை தின்னுட்டு பேசாம கிடப்பேன். போமா, போய் சோறு பொங்குமா. என்ன சில்பா அடிக்க?
சரி, அடிச்சு போட்டுட்டு பிறகு சோறு தருவியோ? அப்பந்தான் நல்ல பசிக்கும்னே. என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சரி, 4 அடி அடிச்சுட்டு பிறகு சோறுதா. சரியா? சீக்கிரம் சோறு பொங்கிரு. அதுக்கு முன்னால அடிச்சு போட்டு போயிரு. நான் அப்படியே பசியோட கிடக்கேன். சீக்கிரம், அப்பதான் நிறைய சாப்பிட முடியும். நல்லா அடி. இல்ல கரிச்சட்டி மண்டையா, தெண்டத்துக்கு எதுக்குல வீட்டுல கிடக்க? உனக்கு நம்ம சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ எனக்கு புருஷனும் கிடையாது, ஒரு பருப்பும் கிடையாது. உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போறேன். உன்னை தூக்கி தூர வீசிடுவேன். இப்ப நீ ஓடி போயிரு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீயும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கிளம்பு. நீ போய் தொலை. நான் போய் நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பாடு தின்னுட்டு பிறகு ரேஷன் கடைக்கு போய்க்கிடுதே. வீட்டுல தான் சோறு இல்லையே. நல்ல ஹோட்டல்ல போய் இன்னைக்கு அதை சாப்பிட்டுட்டு போறேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கிளம்பு கிளம்பு. ஐ சில்பா, ஹோட்டலுக்கா போற? வா வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். இந்த பக்கத்துல ஒரு புது ஹோட்டல் திறந்திருக்காங்களாம். பிரியாணி நல்லா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. வாரியா, 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்டு வருவோம். ஹோட்டலுக்கால போகணும். ஹோட்டலுக்கு இந்த தூக்கி வீசுதே, பறந்து போயிரு. அங்கேயே போய் சோத்தை தின்னுட்டு தட்டை கழுவிக்கிட்டு அங்கேயே கிட போ. நீயே வேண்டாம், உன்னைய டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன ஹோட்டலுக்கு போகணுமோ? என் கூட ஒன்றும் தேவையில்லை. நீ ஹோட்டல்லையே போய் உளுந்து கடை. நம்ம வீட்டு பக்கமே வந்துடாத. நடந்து போனா எனக்கு நேரம் ஆயிரும்ல. நான் வேற ரொம்ப பசியில இருக்கேன்ல. அதுக்கு தான் செல்பா என்னைய எப்படி ஹோட்டலுக்கு தூக்கி காத்துல பறக்க வீசியிருக்கா. நான் பறந்து போய் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு வருவேன். செல்பா, நான் சாப்பிட்டுட்டு உனக்கு போன் அடிக்கேன்னு நீ கூகுள் பேல துட்டு அனுப்பி விட்டுரு. வீட்டுல ஒரே கருப்பாம்பூச்சியா தின்னு போர் அடிச்சு போச்சு. இங்க எலி கிடைக்கான்னு பாப்போம். வயல்ல நல்ல எலி நிறைய கிடைக்கும். பாத்திமாக்கும் எலி ரொம்ப பிடிக்கும். நம்ம எலி எடுத்துட்டு போனோம்னா நல்ல இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிடலாம். எலி எலி, நீ எங்க ஒளிஞ்சு கிடக்க? சீக்கிரம் வெளியே வந்துரு. இன்னைக்கு உன்னை போற பொடிச்சிட்டு போய் என் பிள்ளைகளுக்கு எலி கறியும் எலி பிரியாணியும் செஞ்சு கொடுக்கணும். பிள்ளைகள் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாளுங்க. என் பொண்டாட்டியும் சாப்பிடுவா. சீக்கிரம் வந்துரு, நான் உன்னை பிடிக்கணும். என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு? எலி கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடும். இது என்ன ஒரு மாதிரி புசு புசுன்னு கேக்கு? பின்னால் கேக்க சத்தம். சரி, என்னன்னு பாப்போம். ஆடடே, பாம்பு வந்திருக்கு. ஓஹோ, இந்த பாம்பு தான் எலியை போற தின்னுட்டு போல. அதனாலதான் எனக்கு ஒரு எலி கூட கிடைக்கல. சரி, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாம்பு நல்லா இருக்கு. கொண்டு போய் கொடுத்தோம்னா பிள்ளைகள் நல்லா விளையாண்டுட்டு கிடக்கும். பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமானை வாங்கி கொடுக்கல இந்த வருஷம். அதனால இந்த பாம்பை கொண்டு போய் கொடுத்துருவோம். பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்படும். ஏ பாம்பு குட்டி, என்னைய பார்த்து பயப்படாத. எதுக்கு ஓட பார்க்க? ஓடாத. நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளை கொண்டு போய் உன்னை விளையாட கொடுக்கேன். உனக்கு நிறைய கரப்பாம்பூச்சி பிரியாணி, கரப்பாம்பூச்சி கறி எல்லாம் தார். என்ன, நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்துட்டு கடை. எங்க போனாலும் எலி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடு. நாங்க அதை சமைச்சு சாப்பிடுவோம். நீ எங்களுக்கு உதவி செய்யி. நான் உன்னை எங்க பிள்ளைகளுக்கு விளையாட மட்டும்தான் கொடுப்பேன். வேற எதுவும் செய்ய மாட்டேன். பயப்படாத. என்னப்பா துபாய்க்காரா, வேலை நல்லா நடக்கா? அட கடவுளே, என்ன கையில பாம்பு வச்சுக்கிட்டு நிக்க? கீழே போடல? என்ன முதலாளி, இந்த சின்ன பாம்பை பார்த்தே பயந்துட்டீங்க? இது ஒண்ணும் செய்யாது. இதை கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்க போறேன். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. எப்ப என்ன சுத்த கூறு கட்டவனா இருக்க? பாம்பை கொண்ட பிள்ளைகளுக்கு விளையாட கொடுப்பாங்க? அதெல்லாம் வேண்டாம். கீழே போடு, கடிச்சு வச்சிரும். போட்டுரு தூர போடல. சும்மா பயப்படாதீங்க முதலாளி. பாம்பு ஒண்ணும் செய்யாது. சும்மா பயந்துகிட்டே இருக்காதீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்ல விளையாடுவாங்க. பிள்ளைகளே பயப்படாம விளையாடும். உங்களுக்கு என்ன, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? எம்மா, பாம்பை பார்த்தோன்னா குடலெல்லாம் நடுங்குது. இவன் என்ன இப்படி இருக்கான்? கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கானே. இவனை வேலைக்கு சேர்த்தது தப்பால போச்சு. மத்தியானம் ராணி நல்ல மீன் குழம்பு வச்சு கொடுத்தா. அவளுக்கு வைக்க தெரிஞ்சது ஒரே ஒரு மீன் குழம்பு மட்டும்தான். அது என்னமோ புண்ணியத்துக்கு நல்லா வச்சு தாரா. அதனாலதான் வாரத்துல 3 நாளைக்கு மீன் குழம்புன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்கேன். இன்னைக்கும் குழம்பு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு செத்த கண்ணை சந்தேன். அதுக்குள்ள 4:30 மணி ஆயிட்டு போல காப்பியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டாளே. அவ காப்பியை மனுஷன் குடிக்க முடியுமா? அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம்ல. அடடே, தலைவர் என்னாச்சு? வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம்? என்ன மாணிக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? தோட்டத்துல வேலையா? நல்லா இருக்கும் தலைவர் என்னாச்சு. தோட்டத்தை விட்டா எங்களுக்கு வேற என்ன தெரியும்? தோட்டம் தான். காலையிலயும் சாயந்தரமும் என் நேரமும் தோட்டத்துல தான் கிடப்போம். சரி, நீங்க என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணே, சாயந்தரம் ஆயிட்டுல. டீ கடையில் போய் ஒரு 2 டீயை குடிச்சிட்டு ஒரு 4 வடையை பிச்சு போட்டு வரலாமேன்னு போறேன். அப்படி என்னாச்சு? சரி, வாரீங்களா? நானும் டீ குடிக்கணும்னு நினைச்சேன். போய் குடிச்சிட்டு வருவோமா? சரி மாணிக்கண்ணே, வாங்க போவோம். கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி போவோமா?
எப்பா துபாய்க்காரா, என்ன கையில இப்படி பாம்பு பிடிச்சி வச்சுக்கிட்டு நிக்க? தூர போடல, கையில கடிச்சிட போகுது, தூர வீசு. என்ன பஞ்சாயத்து தலைவரே இப்படி பயப்படுதீரு? எங்க முதலாளியும் பயப்படுதாரு, நீங்களும் பயப்படுதீங்க. பாம்பு ஒண்ணுமே செய்யாது. பாத்தீங்களா அது என்ன அழகா என் மேல விளையாண்டுட்டு கிடக்குன்னு. என் வீட்டு பிள்ளைகள் நல்லா ஆசைப்பட்டு விளையாடும். விளையாட்டு சாமாக்கு பதில் இதைத்தான் கொண்டு கொடுக்க போறேன். அட கொலகார பையலே, பச்சை பிள்ளைகளுக்கு விளையாட பாம்பையா கொண்டு கொடுப்ப? எப்பா நம்மளுக்கெல்லாம் இது ஆகாதுப்பா. மாணிக்கனே அங்கிட்டு போயிருங்க, இவன் பாம்பை எதுவும் நம்ம மேல போட்டுற போறான். ஓடுங்க ஓடுங்க. ஆமாப்பா, தலைவர் சொல்றது உண்மைதான். சம்பள பாக்கி எதுவும் பாக்கி இருந்தா சொல்லிருப்பா, கொடுத்துருதேன். அதுக்குன்னு பாம்பெல்லாம் கொண்டு மேல போட்டுறாதப்பா. முதலாளி சும்மா சும்மா பயப்படாதீங்க. நான் பிள்ளைகளுக்கு விளையாடத்தான் எடுத்தேன். நீங்க தான் எனக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்களே, வேற எதுக்கு பயந்து சாவுதீங்க? இந்த அந்த தலைவர் சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டு நீங்களும் பயந்து பயந்து ஓடாதீங்க. இங்கேயே நில்லுங்க, இது ஒண்ணும் செய்யாது. நான் வேணா தோல்ல போட்டுக்கிடட்டா? சரிப்பா, நீ தோல்ல போட்டுக்கோ, பத்திரமா வச்சுக்கோன்னு நாங்க போயிட்டு வரோம். பாத்தீங்களா தலைவரே, நீங்க தான் பஞ்சாயத்துல சொல்லி இவரை கொண்டு வந்து எனக்கு வேலைக்கு சேர்த்து விட்டீங்க. என்ன நிலைமையில என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. தினம் ஒவ்வொரு நாளும் இவனோட ஒரே போராட்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு எளிய பூரம் பிடிச்சிக்கிட்டு அலைவான், ஒரு நாளைக்கு பாம்பு பிடிச்சிக்கிட்டு அலைதான். இன்னும் என்னெல்லாம் செய்ய போறானோ. சரி, சம்மந்திக்கு ஒரு போன் அடிச்சு பேசிடுவோம். சம்மந்தி போன் நம்பரை போன்ல பதிஞ்சு வச்சனே, எங்க இருக்கு? இந்த இருக்கு, போன் அடிப்போம். யார் நம்பர் இது? பார்க்க புதுசா இருக்கு. இந்த நம்பர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. யாரு? சரி எடுத்து பேசுவோமா வேண்டாமா? சரி பேசுவோம். யாராவது முக்கியமான போனா இருக்க போகுது. ஹலோ, பஞ்சாயத்து தலைவர் பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் தான் பேசுறேன். யோ யாரு நீ? நான் தான் பேசுதேன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னைய பார்த்து சம்மந்தி இங்க யாரு நீ? சம்மந்தி என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் பக்கத்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் பார்த்தி அப்பா. இந்த ஆளுதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்காரு. நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன சம்மந்தி மறந்துட்டீங்களா? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தோம்ல, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம்னு பேசணும்ல. பொண்ணு பார்க்க வரணும், ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா நாங்க குடும்பத்தோட வந்துருவோம். எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட தானே பேசணும், குடும்ப தலைவராச்சே. உங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் முதல்ல என்கிட்ட கேட்கணும். குடும்ப தலைவர்னு இன்னைக்கு தான் தெரியுது போல. இன்னைக்கு நல்ல மரியாதையா பேசுறாங்க, அதனால நான் ஒத்துக்கிடுவேன். என் அவளுக்கும் அந்த பையனை பிடிக்கும்ல, எனக்கு தெரியும். நான் எப்படி என் அவ சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்பேன்? அதெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன். இன்னைக்கு தான் எனக்கு மரியாதை வந்திருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட வேண்டியதுதான். என்ன சம்மந்தி இப்படி கேட்கீங்க? என்னைக்குனாலும் வர வேண்டியது தானே? சம்மந்தி நாங்க அப்படி திடீர்னு வர முடியாதுல்ல. என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு ஊர்ல 1008 வேலை இருக்கும். என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு பார்க்கணும். நீங்க ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு பார்த்து வச்சாதானே நல்லா இருக்கும். நீங்க முன்ன நின்று எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டாமா? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்க தானே எல்லாம் செய்யணும். அதனால நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நாங்க அன்னைக்கு பார்த்து வரோம். அப்படியா? சரி சம்மந்தி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அப்படின்னா நீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரீங்களா? வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு எங்க ஊர் பூசாரி சொல்லிட்டு போனாரு காலையில. சரி, வெள்ளிக்கிழமை வந்துருங்க. அப்போ வெள்ளிக்கிழமையே பொண்ணு பார்த்துருங்க. சம்மந்தி வெள்ளிக்கிழமை வந்து பொண்ணை பார்த்துட்டு கையோட பூ வச்சிருட்டுமா சம்மந்தி? அந்த வேலையை முடிஞ்சிரும்ல. பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு வச்சிருவோம். இந்த வழுக்கு மண்ட சம்மந்தி நல்லவராக தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்காரே. சரி சரி, அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ஓவரா பண்ணக்கூடாது. ஒத்துக்கிடுவோம் கல்யாணத்துக்கு. கொஞ்சம் நம்மளும் அவர் சொல்ற மாதிரி செய்யுவோம். சரி சம்மந்தி, வெள்ளிக்கிழமை அப்படின்னா பூ வைக்கிற மாதிரி வந்துருங்க. பொண்ணை பார்த்துட்டு கையோட பூ வச்சு விட்டுறலாம், அந்த வேலையும் முடிஞ்சிரும்ல. அப்பனா சரி சம்மந்தி, நான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு அவ்வளவா யாரும் கிடையாது. ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களும் கல்யாணத்துக்கு தான் வருவாங்க. பூ வைக்க நாங்க மட்டும்தான் வருவோம். நீங்க வேணா உங்க சொந்தக்காரங்க ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருங்க. எல்லாரும் வரட்டும். சபை நிறைஞ்சிருந்தா தானே பார்க்க நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சொல்லி வச்சிருங்க. நாங்க வெள்ளிக்கிழமை காலையில வந்துருந்தோம். சரி சம்மந்தி, வெள்ளிக்கிழமை வந்துருங்க எல்லாரும். நாங்க இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கோம். சரியா? பூ வைக்க நீங்க ரெடியா வந்துருங்க. ஒரு சின்ன மண்டபம் வேணா பிடிச்சிருவோமா? மண்டபம் எதுக்கு சம்மந்தி? உங்க வீடே நல்ல அரண்மனை மாதிரி பெருசா தானே இருக்கு. நம்ம வீட்டுல வச்சு செஞ்சிருவோம். கல்யாணத்துக்கு வேணா நல்ல பெரிய மண்டபமா பிடிச்சி கிராண்டா செய்வோம். சரி சம்மந்தி, வெள்ளிக்கிழமை பார்ப்போம். எல்லாரும் வந்துருங்க. நானும் எங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் சொல்லி கூப்பிட்டு வைக்கேன். சரியா? வெள்ளிக்கிழமை பார்ப்போமா? போனை வைக்கிட்டா? எப்பா, இவ்வளோ நாள் அந்த கார்த்தி பையில எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் சம்மதம் இல்லாமல் ஏன் அவளை கல்யாணம் பண்ணலான்னு பார்க்கானேன்னு ஒரு கோவத்திலே இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சம் நல்லவங்களாக தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் குடும்ப தலைவர் பெர்மிஷன் வேணும்னு நினைக்காங்க. சரி, அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுட்டு இறங்கி போகணும். நம்ம பிள்ளை நல்லா இருப்பாள்ல, அவளுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட வேண்டியதுதான். சரி, எல்லாம் நல்லா நடந்த சரிதான்.
எப்பா சம்மந்திட்ட பேசி முடிச்சாச்சு. இப்போ தான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு, நிம்மதியா இருக்கு. ஏங்க இந்தாங்க காப்பி குடிங்க. சம்மந்திட்ட பேசுனீங்களா? பேசிட்டேன் பார்வதி. சம்மந்தி சம்மதிச்சிட்டாரு. வெள்ளிக்கிழமை நம்மள எல்லாரையும் பூ வைக்க வர சொல்லியிருக்காரு. அப்படியாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெள்ளிக்கிழமை அப்ப எல்லாம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடவா? ஆமா, எல்லா ஏற்பாடையும் பண்ணிரு. பிறகு பொண்ணுக்கு நம்ம சேலை வாங்கணும், ஏதாட்டும் ஒரு நகை போடணும்ல, ஏதாவது ஒண்ணு செய்வோம். பூ வைக்கும் போது ஒரு வளையல் கம்மல் ஏதாட்டும் ஒண்ணு மருமகளுக்கு என்ன போடணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை எடுத்துரு. சரியா? சாயந்தரம் போய் வாங்கிட்டு வந்துருவோம். வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சரியா? இன்னைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவோம். சரிங்க, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் செஞ்சிருவோம். முதல்ல கார்த்திக்கு போன் அடிச்சு வர சொல்லி விவரத்தை சொல்லுவோம். அவனையும் கூட்டிட்டு போகணும்ல, அப்பதான் மருமகளுக்கு என்ன சேலை பிடிக்கும் என்ன பிடிக்கும் எல்லாம் தெரிஞ்சு வாங்க முடியும். சரி சரி, சீக்கிரம் வர சொல்லு. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஏல பிரபு, என்ன உன்னை விட உன் பைய பெருசா இருக்கு. எப்பா புதுசா 7ஆம் கிளாஸ் போயிருக்கேன்ல, அந்த டீச்சரு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லுதாங்க. எல்லா புக்கு எல்லா நோட்டு எல்லாத்தையும் பையில வச்சு கொண்டு வரணும்னு சொல்லுதாங்கப்பா. போன வருஷம் நான் ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான் கொண்டு போவேன். அதுலயும் பாதி தான் எழுதியிருக்கேன். அந்த நோட்டையே கொண்டு போயிடலான்னு பார்த்தா டீச்சர் கேட்க மாட்டேங்காங்க. எல்லாத்தையும் கொண்டு வரலன்னா அடிக்காங்கப்பா. அதான் எல்லாத்தையும் அள்ளி உள்ள திணிச்சு வச்சிருக்கேன். படிக்கிற பிள்ளைகளும் எல்லா புக்கையும் தான் கொண்டு போகணும் தம்பி. அப்பந்தான் டீச்சர் என்ன பாடம் சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு படிக்க வசதியா இருக்கும். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு நாளைக்கு இந்த மூட்டையை தூக்கி பாருங்க, அப்ப தெரியும். ஏல, நானும் உன்னை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பைய புக்கெல்லாம் தூக்கிட்டு தானே போனேன். என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. எப்பா நீங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களாப்பா? இல்லல, நான் ஸ்கூலு மட்டும்தான் படித்தேன். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் படிக்க போகல. எப்ப அதுக்கப்புறம் ஏன்பா நீங்க படிக்க போல? நல்ல காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சிருக்கலாம்ல, நல்ல வேலை கிடைச்சிருக்கும்ல. என்ன செய்ய மகனே, வீட்டில் அப்போ வசதி இல்லை படிக்க வைக்கிறதுக்கு. அதனால வேலைக்கு போக சொல்லிட்டாங்க. அப்போ இருந்து போனது தான், இன்னும் வேலைக்கு போயிட்டு கிடக்கேன். இல்லை அலெக்ஸ், அந்த கதையெல்லாம் என்னத்துக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல டிவியை போட்டு விடு. எவ்வளோ நேரத்துக்கு ரிமோட்டை சும்மாவே கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன்? ஒன்று நீ போடு, இல்லைன்னா ஏன்டா நான் அது போட்டுக்கிடுதேன். இல்லை என்ன செய்தி வச்சிருக்க? சீரியல் போடல? நான் சீரியல் பார்க்கணும். தினம் இந்த நேரத்துக்கு நான் சீரியல் பார்ப்பேன்னு தெரியாதோ? ஒழுங்கா சீரியல் வை. ஏம்மா, நான் இப்போ தானே வேலைக்கு போயிட்டு வந்தேன். நான் ஒரு மணி நேரம் டிவி பார்த்துட்டு தாரேன். பிறகு நீ பாரு. நான் நியூஸ் பார்க்கணும், வேற ஏதாட்டும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். பிறகு நீ பாரு. என்னது, நீ டிவி பார்க்க போறியா? நீ 1 மணி நேரம் டிவி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாடகம் போயிரும்ல. நீ இப்போ பார்க்காத. 11 மணிக்கு நாடகம்லாம் முடிஞ்சு நான் எந்திரிச்சு போயிருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து நீ விடிய டிவி பார்த்துட்டு கடை. இப்போ எனக்கு கொடு. என்னது, 11 மணிக்கு பிறகு உட்காந்து நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஏம்மா என்னம்மா, இப்போ கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டு போறேன். ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போயிருவேன். பிறகு உட்காந்து நீ நாடகத்தை பார்த்துட்டு கடை. ஏல, இப்போ ஒழுங்கா ரிமோட்டை தரப்போறியா இல்லையா? ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணுத? காலையில விடிஞ்சதுல இருந்து இவ்வளவு நேரம் நீ தானே சீரியல் பார்த்துட்டு கிடக்க. நான் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு தந்தா என்ன? நான் நியூஸ் பார்த்துட்டு ஒரு 2 பாட்டு பார்த்துட்டு தாரேன். அப்புறம் நீ உட்காந்து என்னத்தையாவது பார்த்து தொலை. ஐ சந்திரமுகி, சந்திரமுகி, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். என்ன கொடுமை சரவணன் சார் இது. அந்த சீன் இதுல தானே வரும். ஐயோ, என் சீரியல்ல ஒரு சீனு போயிருக்குமே. என்ன செஞ்சாலும் தெரியலையே. மாமியார் மருமகளும் சண்டை போட்டு கிடந்தாளுங்க நேத்து. அதோட முடிச்சிட்டான். இன்னைக்கு என்ன பண்ணுவாளுங்கன்னு தெரியலையே. சண்டை போடுவாளுகளா இல்ல நிறுத்திடுவாளுகளான்னு தெரியலையே. இந்த படுபாவி பையன் வேற வைக்க மாட்டேக்கானே. டிக்கி டிக்கின்னு அமுக்கிட்டுல கிடக்கான். ஒவ்வொரு சேனலா மாத்திக்கிட்டு இருக்கான். சீரியல் வரமாட்டேக்கே. ஐ, இந்த பாட்டு நான் பார்த்துருக்கேனே. எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த பாட்டு கேட்க நல்லா இருக்கும். விஜய் என்ன கல்யாண வீட்டில் கீர்த்தி சுரேஷ் பின்னாடியே அலைவார். தெரியும் தெரியும், நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக ஊருக்கெல்லாம் போவார். பார்த்துருக்கேன் இந்த படம். பைரவா நல்லா இருக்கும். எல்லாம் 10 நிமிஷம் தானே பாப்பேன். 10 நிமிஷம் ஆயிட்டா ரிமோட் தாயேன். ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணுத? ஒரு பாட்டையாவது முழுசா பார்க்க விட. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரிமோட்டை தான் கேட்க. ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு தாரேன் போ. ஐயோ, அரை மணி நேரம் சொல்லுதானே இவன். அரை மணி நேரம் ஒரு முழு நாடகமே முடிஞ்சிருமே. மாமியார் மருமகளும் சண்டை போட்டாளுங்களா இல்லையான்னு தெரியலையே. இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுவேன்? சரி, இந்த வீணா போன பையன் நாடகம் வைக்க மாட்டேக்கானே. இப்படி பாட்டில் வச்சுட்டு கிடக்கான். இப்போ இந்த பாட்டு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? எத்தே மூஞ்சியா இப்படி இருக்கு? எல்லாம் உன் புருஷனாலதான். ரிமோட்டை தர மாட்டேக்கான். சரித்தே, உங்க ரிமோட் கதையை விடுங்க. ராத்திரிக்கு சாப்பிட என்ன வேணும்? போய் தோசையை சுடு போ. எத்தே தோசைன்னா ஒவ்வொருத்தருக்கா நின்று சுட்டுக்கிட்டே இருக்கணும் தே. கால்லாம் வலிக்கும். அப்போ போய் இட்லி அவிச்சு தொலை. எத்தே இட்லி அவிக்கிறது ஈஸி தான் தே. நல்லா ஊற்றி வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் இட்லி சட்டி, இட்லி துணி, சாப்பிட்ட தட்டு, குழம்பு சட்டி எல்லாத்தையும் கழுவி வைக்கணுமே. ரொம்ப கஷ்டமா இருக்கும் தே. வேற ஏதாட்டும் ஒன்று சொல்லுங்களே. அப்போ பூரி சப்பாத்தி ஏதாவது ஒன்று செய்யிட்டி போ. எத்தே ராத்திரி போட்டு பூரி சப்பாத்தி எல்லாம் சுட்டு உருளைக்கிழங்கு குருமா அது இதுன்னு வச்சுட்டு கிடக்க முடியாது தே. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அடியே, என்னட்டி இப்படி உசுர வாங்குற? மத்தியானம் வச்ச மீன் குழம்பு கிடக்கல, பேசாம சோறு பொங்கி வை, சாப்பிடுவோம். எத்தே அந்த மீன் குழம்பு நாளைக்கு மத்தியானத்துக்கு வச்சுக்கிடுவோம் தே. நல்லா இருக்கும். இப்போ வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்களே.
பேசாம ஒரு பாட்டில் பூச்சி மருந்து எடுத்து தண்ணியில கலக்கி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிரு. ராத்திரி சாப்பாட்டுக்கு பதிலா எல்லாரும் தின்னுட்டு தூங்கட்டும். செத்துருவோம்ல, நாளையில இருந்து உனக்கு சோறு பொங்குற வேலையே மிச்சமாயிரும். சரியா? என்னது பூச்சி மருந்த கலந்து கொடுக்கவா? என்னத்தை இப்படி சொல்றீங்க? வேற என்னட்டி, நானே இவன் சீரியல் வைக்க மாட்டேக்கான கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அது செய்யட்டா இதை செய்யட்டான்னு கேட்டுட்டு கடைசியில் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. வேற என்ன? உனக்கு சோறு பொங்க வலிக்கோ? எப்பா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாளுகளே மாமியாரும் மருமகளும். இன்னுமும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. பேசாம ஒண்ணு செய்யுமா, ஆளுக்கு 2 புரோட்டா வாங்கி கொடுத்துருவோம். சாப்பிட்டுட்டு கிடக்கட்டும். சோறு பொங்கிட்டு கிடக்க வேண்டாம் இப்போ. சரி, புரோட்டா வாங்கிட வேண்டியதுதான். ஏம்மா இந்தா ரிமோட்டை வாங்கிக்கோ. சீரியல் வச்சாச்சு, நீ என்ன வேணாலும் பார்த்துக்கோ. நான் போய் கடையில் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். மாலா நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கொன்னே, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ரிமோட்டை கொடுல, நல்ல வேலை கொடுத்த. ஏம்மா மாலா அழுது தொலைக்காத. சண்டை போடுறதே வேலையா போச்சு மாமியாருக்கும் மருமகளுக்கும். சரி என்ன வேணும்னு சொல்லுங்க. 2 புரோட்டா வாங்கிட்டு வந்துடட்டா? ஏங்க எனக்கு 5 புரோட்டா மட்டும் சுக்கா வறுவல் வச்சு வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு சிக்கன் 65 வாங்கிக்கோங்க. அப்புறம் 2 ஆம்லெட் மட்டும் வாங்கிக்கோங்க. அவ்வளோ மட்டும் எனக்கு போதுங்க. எப்பா எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும். மவனே எனக்கு 4 புரோட்டா போதும்ல. 4 புரோட்டா வாங்கிட்டு இந்த ஒரு கம்பியில கோழி முழு கோழியை குத்தி சுத்திக்கிட்டே இருக்கும்ல, பொரிச்சு தருவாங்கல்ல, அது முழுசா ஒன்று வாங்கிக்கோ. சரியா? பிறகு 2 ஆஃப் பாயில் மட்டும் வாங்கிக்கோ. ஆம்லெட்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஆஃப் பாயில்னா அப்படியே முழுங்கிடலாம்ல. சரியா? அது மட்டும் வாங்கிக்கோ. சீக்கிரம் வாங்கிட்டு வா, எல்லாம் சூடா இருக்கணும். சரியா? கடையில் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னது தப்பால போச்சு. இவளுக்கு ஏற்கனவே லிஸ்ட் எழுதி வச்சுட்டு வந்த மாதிரில இருக்கு. கடகடன்னு ஒப்பிக்காங்களே. ஏங்க சீக்கிரம் போங்க, கடையை மூடிட போறோம். எத்தே பாத்தீங்களா நம்ம போட்டு வச்ச திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு? ஆமா மருமோளே, என் மாமன் ஒரு மகன் மடையன். நம்ம போட்ட சண்டையெல்லாம் உண்மை நினைச்சு ஏமாந்துட்டு போயிட்டான். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து போட்ட திட்டமாச்சே, எப்படி தோத்து போகும்?